Hi, 12th max example 1.12 பார்க்கலாம். If a equal 1 by 7, 6 minus 3a, b minus 2, 6, 2, c, 3 is orthogonal, find a, b and c and hence a inverse. என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா a வந்து ஆர்த்தோகனலாக இருந்துச்சு அப்படின்னா என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, a கண்டுபிடிக்கணும், b கண்டுபிடிக்கணும் அண்ட் c கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் a இன்வர்ஸும் கண்டுபிடிக்க சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? a இஸ் ஆர்த்தோகனல் அப்படின்னா என்ன, a இன்டு a டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் a டிரான்ஸ்போஸ் இன்டு a ஈக்குவல் I3. இது வந்து ஈக்குவலாக இருக்கணும். அதாவது a டிரான்ஸ்போஸ் இன்டு a I3 இது மூணுமே ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா இது வந்து ஒரு ஆர்த்தோகனல் தான். ஸோ இது வந்து ஆர்த்தோகனல் கொடுத்துருக்குறாங்க. ஸோ வந்து நம்ம வந்து இந்த மூணு ஈக்குவலாக தான் இருக்கும். ஓகேவா? இதை வச்சு நம்ம வந்து ஏபிசி எல்லாம் கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து a இன்டு a டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ a வந்து அப்படியே எழுதியாச்சு. a டிரான்ஸ்போஸ் வந்து ஏவை டிரான்ஸ்போஸ் பண்ணி இங்கே எழுதியிருக்கிறோம். ஓகேவா? அதாவது ஏவை டிரான்ஸ்போஸ் பண்ணி பாருங்கள், 6 minus 3a இது வந்து இப்படி வந்துடும், 6 minus 3a. தென் இது b minus 2 6 அது வந்து இங்கே வந்துடும், b minus 2 6. தென் 2c3 அது வந்து 2c3 வந்துடும். ஓகேவா? இதான் a டிரான்ஸ்போஸ், a இன்ட்ரு a டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் I3. ஸோ வந்து 1 0 0 0 1 1 0 0 0 1 இது I3. இப்போ இதுலேருந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். இப்போது இந்த 1/7 மல்டிபிள் பண்ணால் 1/49, அதாவது 7 7s are 49. ஓகேவா? தென் இதுவும் மல்டிபிள் பண்ணலாம். b இன்ட்ரு 6 இன்ட்ரு 6 36 மைனஸ் 3 இன்ட்ரு மைனஸ் 3 ப்ளஸ் 9 a இன்ட்ரு a ஸ்கொயர். ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த ரோவை இந்த காலத்தால் வந்து மல்டிபிள் பண்ணலாம். 6 இன்ட்ரு b 6b மைனஸ் 3 இன்ட்ரு மைனஸ் 2 ப்ளஸ் 6 a இன்ட்ரு 6 ப்ளஸ் 6a. அதுக்கப்புறம் பாருங்கள், 6 இன்ட்ரு 2 12 மைனஸ் 3 இன்ட்ரு சி மைனஸ் 3c a இன்ட்ரு 3 ப்ளஸ் 3a. அதுக்கப்புறம் இந்த ரோ வந்து இந்த காலமால் மல்டிபிள் பண்ணலாம். b இன்ட்ரு 6 6b மைனஸ் 2 இன்ட்ரு மைனஸ் 3 மைனஸ் 2 இன்ட்ரு மைனஸ் 3 ப்ளஸ் 6 6 இன்ட்ரு a ப்ளஸ் 6a. இதுக்கப்புறம் இந்த ரோவும் இந்த காலமும் b இன்ட்ரு b ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்ரு மைனஸ் 2 ப்ளஸ் 4 6 இன்ட்ரு 6 ப்ளஸ் 36. அதுக்கப்புறம் இந்த ரோவும் இந்த காலமும் b இன்ட்ரு 2 2b மைனஸ் 2 இன்ட்ரு c மைனஸ் 2c 6 இன்ட்ரு 3 ப்ளஸ் 18. அதுக்கப்புறம் இந்த ரோவும் இந்த காலமும் 2 இன்ட்ரு 6 12 c இன்ட்ரு மைனஸ் 3 மைனஸ் 3c 3 இன்ட்ரு a ப்ளஸ் 3a. அதுக்கப்புறம் இந்த ரோவும் இந்த காலமும் 2 இன்ட்ரு b 2b c இன்ட்ரு மைனஸ் 2 மைனஸ் 2c 3 இன்ட்ரு 6 ப்ளஸ் 18. அதுக்கப்புறம் இந்த ரோவும் இந்த காலமும் 2 இன்ட்ரு 2 4 3 இன்ட்ரு c இன்ட்ரு 3 c இன்ட்ரு c ப்ளஸ் c ஸ்கொயர் 3 இன்ட்ரு 3 ப்ளஸ் 9. ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த I3 வந்து அப்படியே எழுதியாச்சு. இப்போ இது வந்து சிம்பிளிஃபை பண்ணியிருக்கிறாங்க. 36 ப்ளஸ் 9 என்ன 45. ஸோ 45 ப்ளஸ் a ஸ்கொயர். இது வந்து அப்படியே தான் எழுத முடியும், எதுவுமே வந்து சிம்பிளிஃபை பண்ண முடியாது. ஸோ அப்படியே எழுதியாச்சு. இதுவுமே வந்து அப்படியே தான் எழுதணும். இது அப்படியே எழுதியிருக்கிறோம். இது வந்து 36 ப்ளஸ் 4 40. ஸோ b ஸ்கொயர் ப்ளஸ் 40. இது அப்படியே தான் வரும், இதுவும் அப்படியே தான் வரும், இதுலேயும் அப்படியே தான் வரும். இது வந்து 9 ப்ளஸ் 4 13. ஸோ c ஸ்கொயர் ப்ளஸ் 13. ஓகேவா? அப்புறம் இந்த I3 வந்து அப்படியே வரும். இந்த 49 வந்து இங்கே வந்து 1/49 இருக்குதா, இங்கே வந்து டிவைடில் இருக்க 49 வந்து அங்கே போகும்போது ஈக்குவலுக்கு அந்த சைட் போகும்போது மல்டிப்பிளில் போயிடுது. ஸோ 49 வந்து முன்னாடி போட்டு இந்த I3 வந்து அப்படியே எழுதியாச்சு. ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த ஒன்றும் தனித்தனியாக எழுதிக்கலாம். 45 ப்ளஸ் a ஸ்கொயர் ஈக்குவல் இங்கே என்னது 1 இருக்குதா, இந்த 1 கூட இந்த 49 மல்டிபிள் பண்ணும்போது 49 ஆயிருமா, இந்த 0 கூட 49 மல்டிபிள் பண்ணும்போது 0 ஆயிரும், 0 இருக்க டேர்மெல்லாம் 0 ஆயிரும், 1 இருக்க டேர்மெல்லாம் என்னவாயிரும் 49 ஆயிரும். ஓகேவா? இப்போ தனித்தனியாக இதை வந்து எடுத்து எழுதிக்கலாம். அதாவது 45 ப்ளஸ் a ஸ்கொயர் ஈக்குவல் 49, 6b plus 6 plus 6a equal 0, 12 minus 3c plus 3a equal 0. இது வந்து இங்கே 0 இருக்கிறனால 0, இது 1 இருக்கிறனால 49. அப்படி தனித்தனியாக வந்து எடுத்து ஈக்குவல் போட்டு எழுதிக்கலாம். இப்போ தனித்தனியாக எல்லாமே வந்து எழுதியாச்சு. இப்போ இதுலேருந்து வந்து ஏபிசி எல்லாம் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ வந்து இந்த ஃபஸ்ட் டேர்ம் எடுத்துருக்கிற இதுலேருந்து வந்து நம்ம a கண்டுபிடிக்கலாம். 45 plus a square equal 49, a square equal 49 minus 45. இந்த 45 வந்து அந்த சைடு போகுது, மைனஸில் போகுது.
ஸோ ஏ ஸ்கொயர்டு ஈக்குவல் 49 மைனஸ் 45 4. ஏ வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் 2. ஓகேவா, இது ஸ்கொயரில் இருக்கனால இது வந்து என்னவாகும், ப்ளஸ் ஆர் மைனஸ் 2. அதுக்கப்புறம் இந்த டேர்ம் எடுத்துருக்கிறேன். பி ஸ்கொயர்ட் ப்ளஸ் 40 ஈக்குவல் 49. பி ஸ்கொயர்ட் ஈக்குவல் 49 மைனஸ் 40. இந்த 40 வந்து அங்கே மைனஸ் 40 போகுது. ஸோ பி ஸ்கொயர்ட் ஈக்குவல் 49 மைனஸ் 49. பி வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் 3. அதுக்கப்புறம் சி இந்த டேர்ம் எடுத்துருக்கிறேன். சி ஸ்கொயர்ட் ப்ளஸ் 13 ஈக்குவல் 49. சி ஸ்கொயர்ட் ஈக்குவல் 49 மைனஸ் 13. சி ஸ்கொயர்ட் ஈக்குவல் 49ல் 13 போச்சுன்னா 36. ஸோ சி இஸ் ஈக்குவல் ப்ளஸ் ஆர் மைனஸ் 6. ஓகேவா, இப்போ இது எல்லாமே வந்து ப்ளஸ் ஆர் மைனஸில் தான் இருக்குது. நம்ம ஏபிசி எல்லாமே வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் தான் போட்டுருக்குறோம். ஓகேவா, ப்ளஸ் ஆர் மைனஸ் 2, ப்ளஸ் ஆர் மைனஸ் 3, ப்ளஸ் ஆர் மைனஸ் 6 அப்படி தான் வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஆனால் வந்து நமக்கு கரெக்டான வேல்யூ வந்து வேணும், ப்ளஸ்ஸா மைனஸா அப்படிங்கிறது வந்து வேணும். ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்கே கொடுத்துருக்குற ஈக்குவேஷன் வந்து நம்ம கண்டுபிடிச்ச ஒவ்வொரு வேல்யூவுமே ப்ளஸ் போட்டு சப்மிட் பண்ணி பார்க்கலாம். அப்படி இந்த 0 வரல அப்படின்னா மைனஸ் போட்டு பார்க்கலாம். நம்ம என்ன ஆன்சர் போட்டு மைனஸ் போட்டு பார்க்கும்போது இங்கே 0 வந்துச்சுன்னா மைனஸ் ஆன்சர் எடுத்துக்கலாம். ப்ளஸ் போட்டு பார்க்கும்போது 0 வந்துச்சுன்னா ப்ளஸ் ஆன்சர் எடுத்துக்கலாம். ஓகேவா, இது வந்து நீங்கள் தனித்தனியாக வந்து போட்டு பார்த்துக்கலாம். அப்படி போட்டு பார்க்கும்போது என்ன கிடச்சிது அப்படின்னா, ஏக்கு வந்து 2a தான் வருது, பிக்கு வந்து மைனஸ் 3 வருது, சிக்கு வந்து ப்ளஸ் 6 தான் வருது. ஓகேவா, இது போடும்போது தான் வந்து இங்கே வந்து 0 ஆகுது. ஓகேவா, நீங்கள் வேணால் போட்டு பார்த்துக்கோங்க, போட்டு பார்த்தா கரெக்டாக வரும். இப்போ ஏ வந்து 2, பி மைனஸ் 3, சி வந்து 6. ஓகேவா, இப்போ வந்து நம்ம ஏல வந்து இப்போ வந்து அதை சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஏ இருக்கிற இடத்துலலாம் வந்து 2 போட்டுக்கலாம், பி இருக்கிற இடத்துலலாம் மைனஸ் 3 போட்டுக்கலாம், சி இருக்கிற இடத்துலலாம் வந்து ப்ளஸ் 6 போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, ஏ இன்வெர்ஸ் கேட்டிருக்காங்க. ஏ இன்வெர்ஸ்க்கு என்ன பண்ணுவோம், நார்மலாக ஏ இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கணும் என்ன பண்ணுவோம், 1 டிட்டர்மினேஷன் ஆஃப் ஏ அட் ஜி கண்டுபிடிப்போம். ஆனால் இந்த சம்மில் வந்து ஏ வந்து ஆர்த்தோகனல்னு சொல்லிட்டாங்க. ஸோ வந்து ஆர்த்தோகனல் அப்படின்னா என்ன, ஏ டிரான்ஸ்போஸ் இன்ட்ரு ஏ ஈக்குவல் ஏ இன்ட்ரு ஏ டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் I3. இது வந்து கிவன். ஓகேவா, ஸோ ஏ டிரான்ஸ்போஸ் இன்ட்ரு ஏ ஈக்குவல் I3, ஏ டிரான்ஸ்போஸ் இன்ட்ரு ஏ ஈக்குவல் 1. I3க்கு வேல்யூ வந்து 1. ஸோ 1. இதுலேருந்து ஏ டிரான்ஸ்போஸ் மட்டும் இந்த பக்கம் வச்சுட்டு இந்த ஏ வந்து அங்கே போகும்போது டிவைடில் போகுது. இங்கே மல்டிப்பிளில் இருக்கிறதுனால ஈக்குவலுக்கு அந்த சைடு போகும்போது டிவைடில் போகுது. ஸோ ஏ டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் 1/a. 1/aனா என்ன, ஏ பவர் மைனஸ் 1. ஸோ ஏ டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் ஏ பவர் மைனஸ் 1. ஸோ ஏ இன்வெர்ஸ் என்னது, ஏ டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சாலே ஏ இன்வெர்ஸ் கண்டுபிடிச்ச மாதிரி. ஸோ நம்ம இப்போ ஏ இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஏவை டிரான்ஸ்போஸ் பண்ணி எழுதினாலே முடிஞ்சுது. பாருங்கள், 1/7 இதை வந்து அப்படியே டிரான்ஸ்போஸ் பண்ணி இங்கே எழுதியிருக்கிறோம். 6 மைனஸ் 3 2, இது 6 மைனஸ் 3 2, மைனஸ் 3 மைனஸ் 2 6, மைனஸ் 3 மைனஸ் 2 6, 2 6 3, 2 6 3. ஓகேவா, அவ்வளோதான் ஆன்சர். தேங்க்யூ.